அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சூரிய கிரகணத்தால் வரும் ஆடி அமாவாசை என்று நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று இரவு தான் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. அதனால் வழக்கம் போல ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியன்று காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நதிகள் அல்லது கடலில் புனிதமாக நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தாராளமாக வழிபடலாம். அதேபோல் பகல் நேரத்தில் முன்னோர்களுக்கு இலைபோட்டு படையல் வைப்பது, காகத்திற்கு உணவளிப்பது போன்ற சடங்குகளை தாராளமாக செய்து வழிபடலாம். இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்திலேயே வருகிறது. அது மட்டுமன்றி இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது என விஞ்ஞானிகள் துல்லியமாக தெரிவித்துள்ளனர். இதனால் கோவில் நடை அடைப்பு போன்றவை இந்த நாளில் இருக்காது. பொதுவாகவே அமாவாசை என்று தான் சூரிய கிரகணம் வரும். இருந்தாலும் இரவு நேரத்தில் ஏற்படும் சூரிய கிரகணத்தால் தோஷம் ஏதும் ஏற்படாது. இதனால் வழக்கமான முறைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். கிரகண நாளில் வரும் அமாவாசை என்பதனால் இது மிகவும் சக்தி வாய்ந்த திருநாளாகும். இந்த நாள் செய்யப்படும் தான தர்மங்கள், புனித நதிகளில் நீராடுவது, காகத்திற்கு உணவு வைப்பது ஆகியவை பித்ரு தோஷங்களை நீக்கும் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த ஆண்டு ஆடி அமாவாசை நாளிலேயே சூரிய கிரகணமும் இணைந்து வருகிறது. இதனால் இந்த நாள் தர்ப்பணம் செய்யலாமா கூடாதா என முன்னோர்களின் அருளை பெற எப்படி வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்துள்ளது என்பது உண்மைதான். இதற்கான ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீதியான விளக்கத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த அமாவாசையானது இது ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. அமாவாசை இந்த திதியானது எப்பொழுது துவங்குகிறது என்றால் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு 2:11 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அதிகாலை 12:16 முடிவடைகிறது. அதே போலத்தான் சூரிய கிரகணமும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. இந்த கிரகணம் துவக்கமானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இரவு 9:04 துவங்குகிறது. அதே போல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை 4:25 இந்த கிரகணம் நிறைவடைகிறது. இந்த நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்திலேயே இதை வைத்து பார்த்தால் இரவு நேரத்திலேயே இந்த சூரிய கிரகணம் வருது. அது மட்டுமின்றி இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ள நிலையில் இதனால் புனிதமான ஆலயங்கள் அன்று திறப்பு கண்டிப்பாக இருக்கும். அதாவது நடையடிப்பு. பொதுவாகவே கிரகணம் நேரத்தில் இந்த கோவில் நடை சாத்துவது வழக்கம். ஆனால் இந்த நாளில் இரவு நேரத்தில் தான் இந்த சூரிய கிரகணம் வருவதனால் கோவில் நடை சாத்துவது இந்த மாதிரியான நிகழ்வு நிகழாது. ஆகவே எல்லா நடைகளும் திறந்திருக்கும். பொதுவாக அமாவாசை என்றுதான் சூரிய கிரகணம் வரும். இருந்தாலும் இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தால் தோஷம் ஏதும் ஏற்படாது. இதனால் வழக்கமான முறையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் என கூறப்படுகிறது. முக்கியமாக நீங்கள் இதனை தாராளமாக இந்த கிரகண நேரத்தில் செய்து வழிபடலாம். ஆடி மாதத்தில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசி பெறுவதற்கு மிக முக்கியமான புனிதமான நாள்தான் இந்த ஆடி அமாவாசை. பொதுவாகவே அமாவாசை என்பது தேய்பிறையாகும். இந்த தேய்பிறை நாட்களில் இருட்டை நோக்கி செல்லக்கூடிய நாட்கள் அனைத்தும் அமாவாசையாகும். அதாவது அடுத்த 15 நாட்கள் வெளிச்சத்தை நோக்கி செல்வது பௌர்ணமி திதியாகும். இதனை மனதில் வைத்து கொண்டால் திதியை தாராளமாக நீங்கள் கணக்கு வைத்து கொள்ளலாம். இந்த ஆடி அமாவாசையானது வருடத்தில் ஒரு மிக முக்கியமான அமாவாசைகள் ஒன்றாகும். இந்த ஆண்டு சூரிய கிரகணமும் இணைந்து வருகிறது. இதனால் முன்பு சொன்னது போல மக்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய சமய ஆன்மீக வழிபாட்டின்படி சூரிய கிரகணம், அமாவாசை ஆகிய இரண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த திருநாளாகும். அதிலும் தட்சிணாயன காலத்தின் துவக்கமாக வரும் ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு, அம்பிகை வழிபாட்டிற்கு மிக முக்கியமான திருநாளாகும். கிரகணத்தின் போது கோவில்கள் அனைத்தும் அடைக்கப்படுவது வழக்கம். இந்த சமயத்தில் மந்திர ஜபம் கூறுவது, பூஜைகள் வழிபாடுகள் செய்யக்கூடாது என்பார்கள். இதனால் சூரிய கிரகணம் மற்றும் அமாவாசை இரண்டும் இணைந்து வரும் நாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. முக்கியமாக இன்றைய நாட்டில் திதி தர்ப்பணம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற மக்கள் தாராளமாக கொடுத்து வழிபடலாம். ஏனென்றால் இந்த கிரகணமானது இரவு நேரத்திலேயே நடைபெறுகிறது. அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது.
அதனால் நீங்கள் கண்டிப்பாக செய்து வழிபடலாம். ஒரு வருடத்தில் ஒரு அமாவாசையில் மிக முக்கியமானதாக கருதப்படும் அமாவாசையானது தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையாகும். மற்ற மாதங்களில் வரும் அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புதுர் கடன் நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் இந்த 3 அமாவாசைகளை தவறவிடாமல் அவசியம் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய குடும்பத்தினர் செய்யும் வழிபாடுகளை தர்ப்பணம், தானம் ஆகியவற்றை நேரடியாக பூமிக்கு வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இன்றைய நாட்களில் எந்த அளவிற்கு இறை சக்தி அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த தீய சக்திகளின் தாக்கமும் அதிகரிக்கும். ஆகவே இன்றைய நாட்களில் திருஷ்டி சுற்றி போடுதல், வீட்டிற்கு கண்ணீர் கழித்தல், முக்கியமாக பூசணிக்காய் வெட்டுதல், எலுமிச்சம்பழங்களை திருஷ்டி சுற்றி போடுதல் என்ற மாதிரி நிகழ்வுகள் கிராமப்புறங்களில் இன்றும் அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது. இன்றைய நாட்களில் எல்லை தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, முனிவீஸ்வரன் வழிபாடு போன்ற காவல் தெய்வங்களுக்கு அதிகப்படியான வழிபாடுகள் நடத்தப்படும். ஏனென்றால் அமாவாசை நாட்களில் அதிகப்படியான ஆன்மீக சக்தி நிலவும் நாட்களாக இருப்பதனால் இந்த வழிபாடுகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுகின்றனர். இந்த அமாவாசை நாட்கள் முக்கியமாக அனைவரும் முக்கியத்துவம் வாய்ந்த அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது முக்கியமாக இந்த அவர்களுக்குரிய தெய்வங்களையோ தாராளமாக வழிபடலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திர நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம், ஒளி பூமி அடைவதும் தடைபடும். அந்த அதிசய வானியல் நிகழ்வு சூரிய கிரகணம் ஆகும். அமாவாசை நாளில் மட்டுமே இது நிகழும். சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும். அப்போது பகலிலும் இருள் சூழ்ந்து சூரியனின் வெளிப்புற வளிமண்டலம் மட்டும் வளையமாக தெரியும். சந்திரன் பூமியிலிருந்து தொலைவில் இருக்கும்போது சூரியனை முழுமையாக மறைக்க முடியாது. இதனால் சூரியனின் வெளி விளிம்பு மட்டும் ஒளி வீசி நெருப்பு வளையம் போல தாக்கும், அதாவது ரிங் ஆஃப் ஃபயர் போல தோன்றும். முக்கியமாக சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும் போது பிறை வடிவில் காட்சி தரும் உன்னதமான நிகழ்வாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.